தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று திருவழிபாட்டு ஆண்டின் கடைசி ஞாயிறு. உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து அரசரின் பெயரால் நல்வாழ்த்துக்கள். உலகெங்கும் முடியாட்சி மாறி மக்களாட்சி மாறும் காலகட்டத்தில் நாம் கிறிஸ்து அரசர் பெருவிழாவை கொண்டாடுகிறோம். பிலாத்து கிறிஸ்துவிடம், நீ யூதர்களின் அரசரா என்று கேட்டபோது அவர், என் ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றதல்ல என்று கூறினார். அவர் உலக மக்களுக்காக தன்னையே கொடுத்து நிலையாட்சிக்கு அழைத்து செல்லவே வந்தார். அவர் நம் அரசர், ஆம், ஏழ்மையின் அரசர், அன்பின் அரசர், பணிவின் அரசர், தாழ்ச்சியின் அரசர். எனவேதான் அவர் மானிமையில் பிறக்கவில்லை. தம் சீடர்களின் கால்களை கழுவி பிறருக்கு பணி செய்து தம் அன்பின் ஆட்சியை அறிவித்தார். அவரது ஆட்சி உரிமை என்றும் உள்ளதாகும். அதற்கு முடிவே இராது. அவரது அரசு அழிந்து போகாது. மண்ணுலக அரசர்களுக்கு தலைவர். இவர் நம்மீது அன்பு கூர்ந்தார். இருந்தவரும் இருக்கின்றவரும் வருகின்றவரும் எல்லாம் வல்லவரும் அவரே. தொடக்கமும் முடிவும் ஆன அவரின் வருகையை எதிர்கொள்ள நம்மையே நாம் தயாரிக்க அவரோடு மனம் ஒன்றித்து இன்றைய திருப்பலி வழிபாட்டு கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டு மன்றாடுவோம். இந்த வழிபாட்டு ஆண்டில் நாம் பெற்ற ஆசீர்களுக்காக நன்றி கூறுவோம். அன்பார்ந்தவர்களே, அனைத்திற்கும் அரசரான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அரசர் பெருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே கிறிஸ்து அரசர் பெருவிழா வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கிறிஸ்து நம்முடைய இதயத்தின் அரசராக, இல்லத்தின் அரசராக, அவரே எனக்கு எல்லாம் என்கின்ற விதத்தில் நம்முடைய வாழ்வு அமைந்திருக்கின்றனர். சிந்தித்து பார்ப்போம். தவறிய நேரங்களுக்காக மனம் வருந்தி நம்பிக்கை கொள்கிறோம். எல்லாம் வல்ல இறைவனும் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதற்கு ஆமென்.
அனைத்திற்கும் அரசரான திருமகளில் அனைத்தையும் நீ புதுப்பிக்க திருவிழமானி அடிமையிலிருந்து விடுதலை அடைந்த பணிபுரியும் மாண்புக்குரிய உமக்கு பணிபுரியவும் உண்மை முடிவில் புகழ்ந்தேத்தவும் அருள் வீராக உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிற்குள் ஒரே இறைவனாய் வாழும் உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் முன்னுரை. இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் தானியேல் தான் கண்ட காட்சி இங்கே விவரிக்கிறார். மானிட மகனின் வருகையும் கடவுளின் அரசு எத்தகையது, யாருக்குரியது, அது எப்படி இருக்கும் என்பதை பற்றி எடுத்துரைக்கிறார். மானிட மகன் முடிவற்ற அரசையும் மகிமையும் பெறுகின்றார். இறையாட்சி பற்றிய நம்பிக்கை தரும் வார்த்தைகளுக்கு கவனமுடன் செவிமடுப்போம். முதல் வாசகம். மானிட மகனின் ஆட்சி உரிமை என்றென்றும் உள்ளதாகும். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, வாழ்வுதரும் வார்த்தைகள் 13 முதல் 14 வரை. இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, வாழ்வுதரும் வார்த்தைகள் 13 முதல் 14 வரை. அந்நாட்களில் இரவில் நான் கண்ட காட்சியாவது, வானத்தின் மேகங்களின் மீது மானிட மகனை போன்ற ஒருவர் தோன்றினார். இதோ தொன்னை பாய்ந்தவர் அருகில் அவர் வந்தார். அவர் திரும்பவும் கொண்டு வரப்பட்டார். ஆட்சி உரிமையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சி உரிமை என்றும் உள்ளதாகும். அதற்கு முடிவே இராது. அவரது அரசு அழிந்து போகாது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இரண்டாம் வாசகம் முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகத்தில் திருத்தூதர் யோவான் தனது திருவெளிப்பாடு பொழுது இயேசுவை மண்ணுலக அரசரை தலைவர் என்று அறிவிக்கிறார். இயேசுவின் தலைமை என்பது அன்பின் வழி விடுதலை பெற்றுத் தருவதாகும். கிறிஸ்து அரசத்தால் தன்னை முதன்மைப்படுத்தி மக்களை வாழ கொடுத்தார். மக்கள் அரசரை தேடி செல்கின்றார். ஆனால் கிறிஸ்து அரசரோ மக்களை தேடி சென்றார். இதனை தெளிவுபடுத்தும் இவ்வாசகத்தை கவனமுடன் சொல்லிக் கொடுப்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 5-8 முடிய. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 5-8 முடிய. கிறிஸ்துவே நம்பிக்குரிய சாட்சி, இறந்தோர் முதலில் உயிர் பெற்று எழுந்தவர், மண்ணுலக அரசருக்கு தலைவர். இவர் நம்மீது அன்பு கூர்ந்தார். தமது சாவு வாயிலாக நம் பாவங்களிலிருந்து நம்மை விடுவித்தார். ஆட்சி உரிமை பெற்றவர்களாக, அதாவது நம் கடவுளும் தந்தையுமானவரும் ஊழியம் புரியும் பொருட்களாக நம்மை ஏற்படுத்தினார். இவருக்கே மாட்சியும் ஆற்றலும் என்றென்றும் உரியவர். இதோ அவர் மேகங்கள் சூழ வருகின்றார். அனைவரும் அவரை காண்பார். அவரை ஊழியர்களுக்கு புத்தியோடு காண்பார். அவர் பொருட்டு மனிதர்களில் கொடுத்தார். அனைவருக்கும் மாரடைத்து புலவுவர். இது உண்மை. அகரமும் கைரமும் நானே என்கிறார். கடவுளாய் ஆண்டவர் இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவேற்கின்றவரும் எல்லாம் வல்லவரும் அவரே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் போற்றப் பெறுக. வரவிருக்கும் நம் தந்தை தாவீதின் அரசு போற்றப் பெறுக. அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய பரிசுத்த செய்தியிலிருந்து வாசகம். யோவான் செய்தி அதிகாரம் 18, இறை வாக்கியங்கள் 33 37 முடிய. அக்காலத்தில் பிலாத்து மீண்டும் ஆளுநர் மாளிகைக்குள் சென்று இயேசுவை கூப்பிட்டு அவரிடம், நீ யூதரின் அரசனா என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நீராக இதை கேட்கிறீரா அல்லது மற்றவர்கள் என்னை பற்றி உம்மிடம் சொன்னதை வைத்து
கேட்கிறீரா என்று கேட்டார். அதற்கு பிலாத்து, நான் ஒரு யூதனா என்ன? உன் இனத்தவரும் தலைமை குருக்களும் தானே உன்னை என்னிடம் ஒப்புவித்தார்கள். நீ என்ன செய்தாய் என்று கேட்டார். இயேசு மறுபடியாக, எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல. அது இவ்வுலக ஆட்சி போன்றதாய் இருந்திருந்தால் நான் யூதர்களிடம் காட்டிக் கொடுக்கப்படாதவாறு என் காவலர்கள் போராடி இருப்பார்கள். ஆனால் என் ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல என்கிறார். பிலாத்து அவரிடம், அப்படியானால் நீ அரசன் தானோ என்று கேட்டார். அதற்கு இயேசு, அரசன் என்று நீ சொல்கிறீர். உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி. இதற்காகவே நான் பிறந்தேன், இதற்காகவே உலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றனர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அவரது ஆட்சி உரிமை என்றும் உள்ளதாகும். அதற்கு முடிவே இராது. அவரது அரசு அழித்து போகாது. இது இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, அனைத்திற்கும் அரசராம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. கிறிஸ்து அரசர் பெருவிழாவினை நாம் இன்று கொண்டாடிக் கொண்டிருக்கின்றோம். நாம் இஸ்ராயேலுடைய அந்த முந்தைய வரலாற்றை பார்த்தோம் என்றால், யாவே இறைவன் தான் அவர்களுடைய கடவுளாகவும் அரசராகவும் இருக்கின்றார். ஆனால் அந்த இஸ்ராயேல் மக்கள் தங்களுக்கு ஒரு அரசர் வேண்டும் என்று இறைவாக்கினரிடம் கேட்கின்ற போது, இறைவாக்கினரிடத்தில் சொல்கின்ற போது, அந்த சமயத்திலே அவர் சாமுவேலிடத்திலே கேட்கின்ற போது சாமுவேல் சொல்கின்றார், இதோ இறைவன் தான் உங்களுடைய அரசராக இருக்கின்றார் என்று சொல்கின்ற போது, இல்லை, எங்களுக்கு கட்டாயமாய் ஒரு அரசர் வேண்டும் என்று 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 19, 20 ஆகிய இறைவாக்கியங்களிலே நாம் காண முடியும். முதல் அரசனாக சவுல் திருப்பொழிவு செய்யப்படுகின்றார். அதனை தொடர்ந்து அரசர்கள் அவரை ஆளுகிறார்கள். இன்றைய காலகட்டத்தில் எல்லா இடத்திலும் ஜனநாயகம் ஆட்சி புரிகின்ற வேளையிலே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்கின்ற இந்த சமயத்தில் கிறிஸ்து அரசர் பெருவிழாவினை நாம் ஏன் கொண்டாடுகின்றோம்? இல்லையா? எல்லா நாட்டிலும் நீங்க இப்ப பார்த்தோம்னா அரசு உரிமை தொன்று வரக்கூடிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான், இல்லையா? அப்படி இருக்கின்ற போது கிறிஸ்து அரசு பெருவிழா அவசியமா? ஏன் அவசியம்? ஏன் நினைக்கிறீங்க? அவசியமா? அவசியம். ஏன் அவசியம்? சரி, இந்த கிறிஸ்து அரசர் பெருவிழாவுடைய வரலாற்றை நாம் பார்த்தோம் என்றால், 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் அந்த முதல் உலக போர் முடிவுக்கு இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் இன்னும் பல்வேறு நாட்டிலே, குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளிலே கிறிஸ்துவை மறந்து
அரசனுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும், கிறிஸ்து தேவையில்லை என்கின்ற ஒரு நிலைக்கு அந்த நாட்களிலே தள்ளப்பட்ட அந்த சமயத்தில் தான் கிறிஸ்து தான் உலகின் அரசராக இருக்கின்றார். இன்றைய அந்த முதல் வாசகத்துல நாம் கேட்டது போல அவரது ஆட்சி முடிவை என்றும் உள்ளதாகும், அதற்கு முடிவே இராது, அவரது அரசு அழிந்து போகாது என்று அந்த வார்த்தைக்கு ஏற்ப கிறிஸ்துதான் உலகினுடைய அரசராக இருக்கின்றார் என்பதனை மீண்டுமாக நினைவுபடுத்தப்பட வேண்டும் என்பதற்காக திருத்தந்தை இந்த விழாவினை அறிவிக்கின்றார். அதனை தொடர்ந்து இந்த விழாவானது பிறகு இந்த திருவழிபாட்டின் ஆண்டின் இறுதி வாரத்தில் நாம் இந்த கடைசி 2-3 வாரம் பார்த்தோம்னா ஆண்டவருடைய 2ஆம் வருகை எப்படி இருக்கும், அதற்காக நாம் எவ்வாறு தயாராக இருக்கின்றோம் என்கின்ற போது அந்த ஆண்டவர் இயேசுதான் அரசராக இருந்து நடத்தியிருப்பார். மத்திய செய்தியில 25ஆம் அதிகாரத்தில் நடுத்தீர்வையின் போது என்ன நடக்கும் என்று சொல்கின்ற அந்த நிகழ்விலே நாம் பார்க்கின்றோம். ஆகவே அப்படி பார்க்கின்ற போது கிறிஸ்துவே நடுவராக இருந்து நடத்தியிருப்பார் என்கின்ற அந்த விதத்துல கிறிஸ்துதான் அரசர். அதன் காரணமாகத்தான் திருவழிபாட்டு ஆண்டின் இறுதி ஆண்டிலே அனைத்திற்கும் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து, கிறிஸ்து அரசர் என்கின்ற விழாவினை கொண்டாடுகின்றோம். அதே போலவே நாம் பார்த்தோம் என்றால் லூக்கா நற்செய்தியில முதல் அதிகாரத்துல இயேசுவுடைய பிறப்பை பற்றி கபிரியேல் தூதர் அன்னை மரியாளுக்கு மங்கள வார்த்தை சொன்ன போது அவர் சொன்ன வார்த்தை இதுதான். 33ஆம் வசனம் 32ல இருந்து படிக்கலாம். அவர் பெரியவராய் இருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார், அவருடைய தந்தை அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார், அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அவர் தாவீதின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார், அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்பதை நாம் காண்கின்றோம். மீண்டுமாக லூக்கா நற்செய்தியினுடைய அந்த இறுதியிலே நல்ல கள்ளன் ஒரு நடக்கக்கூடிய உரையாடல் நாம் காண்கின்றோம். நல்ல கள்ளன் என்ன சொல்கிறார்? ஆண்டவரே, நீ ஆட்சி உரிமை பெற்று வரும்போது என்னை நினைவு கூறும் என்று சொல்கின்ற போது இயேசு சொல்வார், என்னை நீ என்னோடு வான்வீட்டில் இருப்பாய். ஆகவே அத்தகைய விதத்திலே இயேசு என்றென்றும் தலைவராக ஆட்சி செலுத்துகின்றார் என்பதை தான் இந்த விழா நமக்கு எடுத்து கூறுகின்றது. ஒரு முறை நெப்போலியன் மிக பெரிய மாவீரன் என்று போற்றப்படுகின்றவர், பல்வேறு அரசுகளை எல்லாம் கைப்பற்றி அந்த வெற்றியின் மமதையிலே இருந்த அந்த சமயத்துல அவன் சொல்கின்றான், உலகிலேயே அசைக்க முடியாத மாமன்னர்கள் 3 பேர். ஒன்று மகா அலெக்சாண்டர், மற்றொன்று நெப்போலியன் ஆகிய நான், மூன்றாவதாக நாசரேத்து இயேசு என்று அவர் சொல்கின்றார். அதன் பிறகு மீண்டுமாக அந்த வாட்டர்லூ என்கின்ற இடத்திலே போரிலே அவர் தோற்று போனார் என்பது இந்த வரலாறு நமக்கு தெரியும். அதன் பிறகு அவர் சொல்வார், என்னுடைய அரசும் சாம்ராஜ்யமும் நிலையற்றது. அதுபோல மகா அலெக்சாண்டர் தோன்றினான், ஆனால் இன்று அவருடைய எலும்பு கூட எங்கே இருக்கின்றது என்பது தெரியாது. ஆனால் 2000 ஆண்டுகளாக என்றென்றும் அரசராக இருந்து ஆட்சி செலுத்தியவர்
நாசரேத்து இயேசு கிறிஸ்து மட்டுமே. நாங்கள் எல்லாம் கத்திகளையும் போர் வாள்களையும் கொண்டு எங்களுடைய அரசை விரிவாக்கினோம். ஆனால் இயேசுவோ தன்னுடைய அன்பினாலும் அமைதியினாலும் தன்னுடைய அரசாட்சியை விரிவு செய்தார். உலகெங்கும் அவருடைய ஆட்சி என்றென்றும் நிலைத்திருக்கும், எங்களுடைய ஆட்சி முடிவுற்றுவிடும் என்று அந்த மாவீரன் நெப்போலியன் சொன்னதாக வரலாறு சொல்கின்றது. ஆகவே அப்படி பார்க்கின்ற போது இவருடைய அரசு ஒரு வித்தியாசமான அரசு, அன்பின் அரசு, அமைதியின் அரசு. இவருடைய மாளிகை எதுவென்றால் எது? அவர் பிறந்த இடம் எது? மாட்டு சொல்லுவோம். அதே போலவே அவருடைய முடிதான் அரசனுக்கு ஒரு அடையாளம். இயேசுவுக்கு இருக்கக்கூடிய முடி என்ன முடி? முள்முடி. அவருடைய சிம்மாசனம் சிலுவை. ஆகவே சிலுவையை சிம்மாசனமாக, முள்முடியை தன்னுடைய முடியை சூடா மன்னனாக இருக்கக்கூடியவர் தான் இயேசு. அவர் இன்றைய அந்த நற்செய்தி வாசகத்தில் மிக அழகாக பிலாத்துவோடு இருக்கக்கூடிய உரையாடலிலே சொல்கின்ற போது, அங்க பிலாத்து அரசனாக இருக்கின்றார், யூதரின் அரசன் என்று இயேசுவை அவர் சுட்டி காட்டுகின்றார். இறக்கின்ற அந்த சமயத்திலும் ஆவை என்கின்ற வார்த்தைக்கு அர்த்தம் அதுதான், இயேசு கிறிஸ்து யூதர்களின் அரசன் என்கின்ற அந்த அர்த்தத்தை அவன் உணர்ந்து கொள்கின்றார், பிரகடனப்படுத்துகின்றார். இன்றும் சிலுவையிலே அந்த வார்த்தை என்றுமே இருக்கின்றது, ஆவை. ஆகவே அந்த இடத்துல அவருடைய ஆட்சி மிக அழகாக இயேசு அந்த உரையாடலிலே சொல்கின்றார். என்னென்ன? என்னுடைய ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றதல்ல, மாறாக உண்மைக்கு சார்ந்து பகர்வதே எனது பணி. இதற்காகவே நான் உலகிற்கு வந்தேன் என்று சொல்கின்றார். அதே போலவே நாம் யோவான் நற்செய்தியில 14ஆம் அதிகாரத்திலே பார்த்தோம் என்றால், தோமாவிடத்திலே சொல்கின்ற போது இயேசு சொல்வார், நானே வழியும் உண்மையும் உயிருமாய் இருக்கின்றேன் என்று யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே இயேசு அவரிடம் வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என்பதையா என்று எவரும் தந்தையிடம் பெறவில்லை. ஆகவே அவர்தான் உண்மையாக, அவர்தான் வாழ்வாக, இயேசுதான் நம்முடைய வழியாக இருக்கின்றார். ஆகவே அந்த விதத்துல அந்த இயேசுவை நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலே அரசனாக, நம்முடைய பணி வாழ்விலே இயேசுவை அரசனாக, நம்முடைய குடும்ப வாழ்விலே இயேசுவை அரசனாக கொண்டு வாழ்கின்றோமா? அப்படி நாம் வாழ்ந்தோம் என்றால் நம்முடைய ஊரிலே கூட இயேசுதான் அரசராக இருக்க வேண்டும். உண்மையிலுமே அப்படி இருக்கின்றாரா? பல சமயங்களில் நம்முடைய சுயநலத்தால் நான் தான் எல்லாம் என்று குடும்பத்திலே அதிகாரம் செலுத்துகின்றவர்களாக இருக்கின்றோமாகவே யோசித்து பார்ப்போம். இயேசு நிறைவான அரசராக இருக்கின்றார். ஏசாயாவின் புத்தகத்துல அந்த நமக்காக ஒரு குழந்தை பிறந்துள்ளார் என்கின்ற அந்த வசனங்களிலே நாம் பார்த்தோம் என்றால், ஏசாயாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்திலே நாம் காண்கின்றோம், ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஒரு ஆண் மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார், ஆட்சி பொறுப்பு அவர் தோல்வியில் இருக்கும், அவர் திருப்பெயரோ என்ன? வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர். இதெல்லாம் தான் அவருடைய டைட்டில். வியத்தகு ஆலோசகர், நமக்கு ஆலோசகராக பார்த்தீங்கன்னா உளவியல் ஆலோசகர்கள் என்று நிறைய பேர் ஆலோசனைகளை கொடுக்கக்கூடிய இடத்துல அவர்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை
கவுன்சிலர்ஸ், உளவியல் ஆலோசகராக இருக்கின்றார். ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆலோசகர், இயற்கை ஆலோசகர் யாரு? இயேசு கிறிஸ்து. ஆகவே உணர்ந்து கொள்வோம், அவரிடத்திலே ஆலோசனை பெறுவோம். வலிமைமிகு இறைவன் அவரே, என்றுமுள்ள தந்தையும் அவரே. அவர் எத்தகைய அரசர்? அமைதியின் அரசர். ஆகவே உணர்ந்து கொள்வோம், நம்முடைய வாழ்விலும் இயேசுவை அரசராக ஏற்றுக்கொண்டு உண்மைக்கு சான்று பகர்கின்றவர்களாக நாம் இருக்கக்கூடிய இடத்துல உண்மையும் நீதியும் அமைதியும் நிலைநாட்டுகின்றவர்களாக வாழ அவர்கள் வேண்டி செபிப்போம். எழுந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஆனந்தரா ஜெய்சி குடும்ப கருத்துக்கள் நிறைவேறுவதற்காக மாதாவிற்கு நிறைவேறியதற்கு மாதாவிற்கு நன்றியாகும். CMSS அருட்தந்தை டெலிஸ்கோச் அவர்களுடைய பிறந்த நாளிலே நன்றியாகும். மற்றும் அவருடைய உடல் சிறப்புக்காகவும் தனிப்பட்ட கருத்துக்கள் நிறைவேறவும் லூயிஸ் கனகராஜ், ரோஸ்லின் மேரி, உஷா, உதயா, அஜித், சாஸ்ரீகா குடும்ப கருத்துப்படி லூயிஸ் கனகராஜ், ரோஸ்லின் மேரி இவர்களுடைய திருமணமான 26ஆம் ஆண்டு நினைவிலே நாம் மாதாவுக்கு நன்றியாகும். மரியசாமி, பொன்மணி, குருத்திகா, டேனியல் குடும்ப கருத்துக்களுக்காகவும் மாதாவுக்கு நன்றியாகவும் ஒப்புக்கொள்ளப்படுகிறது. இயேசு அரசர், கிறிஸ்து அரசர் திருவிழாவை கொண்டாடுகின்ற நாளில் நம்முடைய இதயத்தில், இல்லத்தில், ஊரில் நாம் செல்கின்ற பகுதிகளில் அரசராக அவரே இருந்து நம்மை வழிநடத்த அருள் வேண்டி செல்கிறோம். உலகை படைத்தாலும் தேவா, உன் திரு அவையில் உள்ள அனைவரும் இயேசு கிறிஸ்துவை தம் தூய அரசராக ஏற்று அவரை இறையரசு உலகில் எத்தேசும் பறைசாற்றவும் உலக மக்கள் அனைவரையும் அவரின் அரசியல் என்கிற ஒரு மனதினராய் உழைக்க தேவையான பலன்களை கொடுக்கிறது.
குறித்து தங்களின் வாழ்க்கை முறையால் தமக்கு அருகில் இருப்போருக்கு உன் இறையரசின் சாட்சிகளாய் வாழ்ந்து காட்டிட தேவையான வரங்களை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஏழைகளை நீங்கள் பேறு பெற்றவர்கள் என்று கூறிய என் இறைவா, உன் நற்செய்தியை வாழ்வாக்கிய என் புனித தெரேசாவை போன்று நாங்களும் ஏழைகளை வெறும் வேடிக்கை பொருளாக பார்த்திடாமல் அவர்களுக்கும் எரிசாக உடன்பிறப்புகள் என்பதை உணர்ந்து அவர்களின் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்திட நல் மனம் வேண்டும் என்று கிறிஸ்து அரசா வழியாக இறைவனை மன்றாடுகிறோம். நல்ல ஆயரே இறைவா, என் சிறுவர்கள் இளையோர் இவ்வுலக வாழ்வின் நவீன அறிவியல் வளர்ச்சியின் மாயைகளில் சிக்கி சிதறுண்டு தவிக்கும் இவ்வேளையில் உம் இறைவார்த்தை அவர்களுக்கு உறுதுணை என்பதை அறியவும் வார்த்தையும் இறை அச்சத்தையும் அருள வேண்டும் என்று கிறிஸ்து அரசர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அவர்கள் அனைவரையும் வேகமாக உங்களுடைய இல்லத்தில் அழைத்து பரிசுத்தங்கள் கூட்டத்தில் சேர்த்து உங்களை போற்றி கூட வர வேண்டும் என்று இறைவனை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை காக்க மௌனமாக ஜெபிப்போம். அமைதியின் அரசராகிய இறைவா, இயேசுவே, எங்கேயும் கொடுத்த அமைதியை நாங்கள் பகிர்ந்து பிரான்சிஸ் அசிசியார் அமைதியை தூதுவர்களாக எங்களை மாற்றோம் என்று சொன்ன அந்த ஜெபத்துக்கேற்ப நாங்கள் அமைதியை தூதுவர்களாக அன்பின் சாட்சிகளாக உண்மையை எடுத்துக்கொண்டு இறைத்திருக்கின்றவர்களாக வாழ தேவையான வளங்களை தந்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் வருஷங்கள் வெளிப்படுவான் ஈஸ்வரிலே நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேட்டு ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் நல்ல தந்தையே ஆமென். மறைபரத்தின் நாயகம் அவர்களை கொண்டு வந்திருக்கின்றோம். ஆட்சியில் அவர்களை கொடுக்கலாம்.
திருப்பலியானது எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவரே, உம்மோடு மனிதரை ஒப்புரவாக்கும் படைப்புகளை நாங்கள் நமக்கு கொடுத்துள்ளோம். ஒற்றுமையும் ஆகிய குறைகளை மக்களுக்கு தரையிலும் உம் திருமகளை கொடுத்துள்ளாராக. என்றென்றும் ஆட்சி செய்கின்றவர்களாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, எங்களுள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இடத்தில் நாம் நமக்கு நன்றி செலுத்துவோம். மெய்யாகவே தகுதியும் நீதியுமாக எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். நீர் உம்முடைய ஒரே பேரான திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குருவாகவும் அனைத்துக்கும் அரசராகவும் மக்களுக்கும் கையாத்தால் அருள் பொழிவு செய்தீர். இவ்வாறு அமைதியை வழங்கும் மாசற்ற படைப்புகளாக சிலுவை கிடக்கும் தம்மையை அவர் ஒப்புக் கொடுத்து மனிதருக்கு மேற்கொடுக்கும் அருள் அடையாளங்களை நிகழ்ந்தார். படைப்புகள் அனைத்தையும் தந்த ஆட்சிக்கு உட்படுத்தி நிலையான அனைத்துலக ஆட்சியை அளவில்லா மாண்புடைய உமக்கு கையளித்தார். அது உண்மையும் வாழ்வும் ஓங்கும் ஆட்சி, புனிதமும் அருளும் நிறைந்த ஆட்சி, அன்பும் அமைதியும் நிலவும் ஆட்சியுமாகுமாகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில்லாமல் போர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் நமது ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. அப்பா தந்தை இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கு எல்லாம் திருத்தமும் ஒற்றுமாக நீரே இருக்கின்றேன். ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உடலும் இரத்தமுமாகி எங்களுக்கு இவை மாறுவதாம். அவர் பாடுபட உடன்கணிந்து நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அன்னை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறினார், அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சித்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நபிகையின் மறைபொருள் நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நிறைவு கூர்ந்து வாழ்ந்ததும் அப்பத்தையும் மீட்படைக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணம் உமக்கு ஊழியப்படிய தருவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நீனும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ள வேண்டதை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உன்னை காண்களும் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் மருந்து அவையை நினைவு கொள்ளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆலயம் திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மருந்து அவை அன்பை நிறைவை பெறச் செய்தோம். தாயும் தந்தையுமான இறைவா, இந்த பரிபிடத்தை சூத்திருக்கின்ற இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நீரை நிறைவாக ஆசீர்வதித்து நலன்களாலும் வரங்களாலும் லட்சுமத்தாலும் நிரப்பியவர்களானவரே, மேலும் சிறப்பான விதத்தினை இன்று தங்களுடைய பிறந்த நாள், பெயர் கொண்ட பெருநாள், திருமண நாள் போன்ற வாழ்வின் முக்கிய நாட்களை கொண்டாடும் பிள்ளைகளை நீரை ஆசீர்வதித்தீர்கள். மேலும் உயிர்த்தலை நோக்குடன் துயர்களும் எங்கள் சகோதர சகோதரிகளே, இந்த நவம்பர் மாதத்தின் இறுதி ஞாயிறாகி என்று சிறப்பான விதத்தில் எங்களுடைய ஊரின் வளர்ச்சிக்காக உழைத்து நடித்திருக்கக்கூடிய முன்னாள் பங்கு தந்தையர்கள் மற்றும் அருட்சகோதரிகள் இந்த ஊரினுடைய பொதுநிலையில ஒவ்வொருவரையும் நீரை உமது அமைதியில் ஏற்றணும். நீங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை பெறச் செய்தார்கள். கடவுளின் கணித்தாயான தூய மாற்றமிக்க புனித மரியா, தூய வரலாறு புனித புஸ்தகர் இவர்களும் கொண்டவரை இந்த புனித அணியுடன் நாங்கள் நிலை வாழ்வில் பொருட்கள் தகுதி பெற்று திருமணி கிறிஸ்துவனையாக புகழ்ந்தேற்றும் வரலாறுடன் உம்மை மன்றாடுகின்றோம். எல்லா புகழும் மாற்றியும் உரியதே. இறைவனுடைய அரசு உலகளை மலர இறை தந்தையை நோக்கி நாம் தெரிவிப்போம். தீமையாபத்து துன்பமாக்கி அனைத்து வாழ்நாளில் அமைதியை
கனிவுடையெல்லாம் கொண்டாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காக என் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன். உலகத்தில் முடியாத அமைதியை நான் உங்களுக்கு தருகின்றேன் என்றும் திருத்துவதற்கு மனிதரே, எங்கள் பாவங்களையும் எங்கள் அறிவுகளையும் பாராமல் மருத்துவமைகளில் நம்பிக்கையை நோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அன்பையும் மகிழ்ச்சியும் கல்வியாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை நாம் பகிர்ந்து மகிழ்வோம். இதோ இறைவனின் சன்னதி, நம் ஆண்டவர் இயேசு, அனைத்திற்கும் அரசர், நம் ஆண்டவர். உண்மைக்கு சாட்சியம் கூறுவதே எனது பணி என்று சொன்ன இயேசு இவரை இவருடைய அன்பில் விருதுக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோம்.
அன்பார்ந்தவர்களே, நாம் இந்த செய்தி அறிவிப்பு ஞாயிறு காவிரியை கொடுக்காதவர்கள் இந்த வாரத்தில் அடுத்த வாரத்திற்குள்ளாக கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, சாகாவரம் தருமாறு கொண்டு நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அனைத்திற்கும் அரசாம் கிறிஸ்து இயேசுவின் கட்டளைக்கு கீழ்ப்படுவதும் பெருமை கொள்ளும் நாங்கள் அவருடைய ஆட்சியோடு என்றென்று வாழ ஆற்றல் பெறுவோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர்களோடு இருப்பாராக. என்றுமாலும் இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்பிலும் மகிழ்ச்சியிலும் வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை படைத்தவர்கள் ஆண்டவரே
இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென்.